பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமது கையை உமது சட்டை பையில் நுழைப்பீராக. அது எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக வெளிப்படும். பிரவுனிடமும் அவனது சமுதாயத்திடமும் 9 சான்றுகளுடன் செல்வீராக. அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர் என்று இறைவன் கூறினான். பார்க்கும் வகையில் தமது சான்றுகள் அவனிடம் வந்தபோது இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினர். அவர்கள் அதை உறுதியாக நம்பியிருந்தும் அநியாயமாகவும் ஆணவமாகவும் மறுத்தனர். குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கவனிப்பீராக. தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வியை அளித்தோம். நம்பிக்கை கொண்ட தனது ஏராளமான அடியார்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று அவ்விருவரும் கூறினர். தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார். மக்களே, பறவையின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதுவே தெளிவான அற்கொடையாகும் என்று அவர் கூறினார். ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்கள் அணிவகுக்கப்பட்டனர். அவர்கள் எறும்பு புற்றின் அருகே வந்தபோது, எறும்புகளே, உங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையுங்கள். சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஓர் எறும்பு கூறியது. அதன் கூற்றினால் சுலைமான் புன்னகை சிந்தி சிரித்தார். என் இறைவா, என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அற்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ திருப்தி அடையும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக. உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார். பறவைகளை அவர் ஆய்வு செய்தார். கூத்து கூத்து பறவையை நான் காணவில்லையே, அது ஓடி ஒளிந்து விட்டதா என்றார். அதை கடுமையான முறையில் தண்டிப்பேன், அல்லது அதை அறுத்து விடுவேன், அல்லது அது என்னிடம் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். அப்பறவை சிறிது நேரமே தாமதித்தது. உமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து சபா என்னும் ஊரிலிருந்து உறுதியான ஒரு செய்தியை உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூத்து கூத்து பறவை கூறியது. அத்தியாயம் 27, வசனம் 12 முதல் 22 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.